வணக்கம் நேயர்களே. ஆன்மீக தகவல்கள், சங்கதிகள் என்றெல்லாம் பார்க்கிறோமே, இந்த ஆன்மீக விஷயங்களிலேயே மிகவும் முக்கியமானது, மிகவும் பயன் தரக்கூடியது என்ன தெரியுமா? கடவுள் நாமத்தை சொல்வது என்பதுதான். கடவுளை வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறோம். எப்படி வணங்குவது? பலவிதமாக அர்ச்சனைகள் செய்கிறோம், பூஜைகள் செய்கிறோம், மலர் மாலைகள் சூட்டி வணங்குகிறோம், நைவேத்தியங்கள் வைக்கிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒருவேளை எனக்கு நைவேத்தியம் கொடுப்பதற்கோ பெரிய பெரிய பூஜைகள் பண்ணுவதற்கோ வசதி இல்லையே, நான் என்ன செய்யலாம் என்று யாராவது தடுமாறினால் தடுமாற வேண்டியதே இல்லை. இத்தனை ஆடம்பரமே இல்லாமல் அந்த கடவுளை மிகச் சுலபமாக வணங்கலாம். கடவுளுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப சொன்னால் போதும். எந்த பெயரை சொல்வது, எந்த திருநாமத்தை சொல்வது என்று கேட்டால், அவரவர்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தின் திருநாமத்தை சொல்வது. ஆனால் என்ன, அந்த திருநாமத்தை பரிபூர்ணமான நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். சிவசிவா என்று சொன்னால் போதும், ராமராம என்று சொன்னால் போதும், நாராயண நாராயண என்று சொன்னால் போதும். பெரிய பெரிய ஸ்லோகங்கள் தெரியவில்லை, பெரிய பெரிய மந்திரங்கள் தெரியவில்லை, அந்த மந்திரங்களை எல்லாம் எனக்கு ஜபிக்க தெரியவில்லை, பாட்டு பாட முடியவில்லை என்றெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெறுமே எந்த நாமத்தை வசதியாக நம்மால் சொல்ல முடிகிறதோ, ராமராம என்று சொல்லுவதற்கு பெரிய பிரயத்தனம் எல்லாம் தேவையில்லை இல்லையா? சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாமம் என்பது மிக மிக உயர்ந்தது. கடவுளின் திருநாமம் மிக மிக உயர்ந்தது. சொல்லப்போனால் நாமியை காட்டிலும் நாமா பெரியது என்று சொல்லுவார்கள். இந்த பெயருக்கு யார் உரியவரோ அவருக்கு நாமி என்று பெயர். பெயருக்கு நாமா என்று பெயர். அந்த நாமத்தை கொண்டவர் நாமி என்று ஆகிறார். நாமம் என்பது நாமியை காட்டிலும் மிக உயர்ந்தது. ஒன்றுமில்லை, இப்படி நினைத்து பார்க்கலாமா? ராவணன் என்கிற அரக்கனை அழிப்பதற்காக ராமர் இலங்கைக்கு போக வேண்டி இருந்தது. இலங்கையிலேதான் ராவணன் இருக்கிறான் என்பதையும், அங்கேதான் சீதையை சிறை வைத்திருக்கிறான் என்பதையும் அனுமன் கண்டுபிடித்து கொண்டு வந்து சொல்லிவிட்டான். அப்போது அங்கே போக வேண்டும். எப்படி போவது? இவ்வளவு பெரிய வானர சைன்யத்தை அழைத்து கொண்டு போக வேண்டும். கையில் இருக்கிற வில்லையும் அம்பையும் தூக்கி கொண்டு போக வேண்டும். எப்படி போவது? அந்த பக்கத்திலே தீவிலே இருக்கிற அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த தண்ணீருக்கு மேலே போக வேண்டும். தண்ணீருக்கு மேலே எப்படி போக வேண்டும்? பாலத்தை கட்டி அந்த பாலத்தின் மீது போகலாம் என்று தீர்மானம் செய்துதான் சேதுபந்தனம் பண்ணினார்கள் இல்லையா? சேதுபந்தனம் பண்ணுவதற்காக ராமர் சிரமப்பட்டார் என்று கூட வால்மீகி ராமாயணம் சொல்லும். உடனடியாக பாலத்தை கட்ட முடியவில்லை. வருணனிடத்தில் வழி வேண்டி, அதற்கு பின்னர் தவம் செய்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லி, இதெல்லாம் நடந்து முடிந்த பின்னர் தான் அந்த பாலத்தை கட்ட முடிந்தது. அதுவும் கூட குரங்குகள் போய் பல திசைகளிலே இருந்து அந்த பாறைகளை எல்லாம் கொண்டு வந்து போட்டு பாலத்தை கட்டினார்கள். பாலத்தை கட்டி அந்த பாலத்தின் மீது தான் ராமனும் லக்ஷ்மணனும் மற்றவர்களும் நடந்து போனார்கள். ஆனால் அதற்கு முன்னாலே நடந்த விஷயத்தை கொஞ்சம் நினைத்து பார்க்கலாமா? சீதை எங்கே இருக்கிறாள் என்று தேடுவதற்காக பல திசைகளுக்கு வானர வீரர்கள் போனார்கள். அப்படி போனபோது தென் திசை நோக்கி அங்கதனும் அனுமனும் ஜாம்பவானும் இன்னும் மற்றவர்களும் போனார்கள். கடைசியில் சம்பாதி வழி சொல்ல, சீதை எங்கே இருக்கிறாள், இலங்கை தீவிலே தான் இருக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டு வருவதற்காக அனுமன் போனான். அங்கே போனபோது ஒரு மரத்தடியிலே அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். சுற்றிலும் ராட்சசர்கள், ராட்சசி பெண்கள் அமர்ந்திருந்தார்கள். சரியான நேரம் பார்த்து அந்த ராட்சசிகளெல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது சீதைக்கு முன்னாலே போய் அந்த அனுமன் பொத் என்று குதித்தான்.
ராம 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 என்று ராமநாமத்தை சொன்னான். அந்த ராமநாமம் கேட்டவுடன் அவளும் கூட யார் என்று பார்த்தாள். பின்னர் தான் ராமர் சொன்ன அடையாளங்களை எல்லாம் அனுமன் சொல்ல ராமனிடத்திலே இருந்து வந்த தூதுவன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அதற்கு பின்னர் ராமனை பற்றி பேசினாள். தன்னுடைய துன்பத்தை பற்றி சொன்னாள். வந்து என்னை மீட்டு கொண்டு போகச் சொல் என்றெல்லாம் சொல்லும்போது ஒரு சின்ன கேள்வியை அவள் கேட்டாள். அப்பா அனுமா, எப்படி நீ இவ்வளவு தூரம் வந்தாய்? கடல் வழியாகத்தான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைத்தாள் என்றால், புஷ்பக விமானத்தில் அவளை தூக்கி கொண்டு போன போது கீழே குனிந்து பார்த்தாள். கீழே கடல் தெரிந்தது. அவளுக்கே கூட பயமாக இருந்தது. இப்போது அதை நினைவு வைத்து கொண்டு கேட்டாள், கடலை தாண்டித்தானே வர வேண்டியிருக்கும். சின்ன வானரம் நீ எப்படியப்பா வந்தாய்? எப்படி அவ்வளவு தூரம் உன்னால் வர முடிந்தது? என்னை தேடிக்கொண்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாயே, எப்படி கஷ்டப்பட்டு வந்தாய்? எப்படி உன்னால் இந்த கடலை தாண்ட முடிந்தது என்று கேட்டாள். அப்போதுதான் சீதையினிடத்தில் ஒரு அற்புதமான விடையை அனுமன் மொழிந்தான். அனுமன் சொன்னான், அம்மா, எந்த பெயரை எந்த திருநாமத்தை சொல்லி கடக்கவே முடியாத, கரையேறவே முடியாத பெரிய பிறவி பெருங்கடலை எல்லோரும் தாண்டி நீந்தி கரையேறுகிறார்களோ அந்த திருநாமத்தை நான் சொன்னேன் அம்மா. கரையேற முடியாத பெரிய பிறவி பெருங்கடலையே தாண்டுகிறார்கள் என்றால் இந்த சின்ன நீர்க்கடலை, உப்பு நீர் இருக்கிற கடலை தாண்டுவது எம்மாத்திரம் அம்மா? ராமநாமத்தை சொன்னேன், தாண்டி வந்து விட்டேன். இப்போது நாம் எண்ணி பார்க்கலாமா? ராமநாமத்தை சொன்னதனால் அனுமனால் அந்த கடலை தாண்ட முடிந்தது. அதுவும் எவ்வளவு தூரம் கடல்? 100 யோஜனை கடல். சம்பாதி வழி சொல்லும் போதே 100 யோஜனை தூரம் கடலை தாண்ட வேண்டும், அங்கே போய் பார்த்துவிட்டு திரும்பி வர வேண்டும். எனவே அதற்கான வலிமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஆயத்தமாகுங்கள் என்றுதான் சொன்னார். 100 யோஜனை என்பது இன்றைய கணக்கிலே பார்த்தால் கிட்டத்தட்ட 1000 மைல்ஸ் என்று சொல்லலாம். ஒரு யோஜனை என்பது 9.5 to 10 மைல் தூரம். அவ்வளவு தூரம் தாண்ட வேண்டும். அங்கே போய் பார்த்துவிட்டு கண்டுபிடித்து விட்டு அதை அந்த வலிமையை தாங்கி அந்த செயல்களையெல்லாம் செய்துவிட்டு அதன் பின்னர் திரும்பவும் வர வேண்டும். அதற்கு எவ்வளவு வலிமை வேண்டும்? இந்த வலிமை அனுமனுக்கு எப்படி கிடைத்தது? அனுமனுடைய வலிமை என்று ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அனுமனே சொன்ன காரணம் என்ன? அம்மா, ராமநாமத்தை சொன்னேன், அந்த கடலை தாண்டி வந்துவிட்டேன். ராமநாமத்திற்கு சொந்தக்காரராக இருந்த ராமனுக்கே கடலை எம்பி குதித்து தாண்ட முடியவில்லை, பாலம் கட்ட வேண்டி இருந்தது. ஆனால் ராமன் இல்லாத இடத்தில் கூட ராமநாமத்தை சொன்னதனால் அந்த கடலை வெகு சுலபமாக அனுமனால் தாண்ட முடிந்தது. அதனாலே தான் நாமா என்பது பெரியது, நாமியை காட்டிலும் நாமா பெரியது. அந்த பெயருக்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் ராமன்தான். ஆனால் ராமனாலேயே முடியாதது ராமநாமம் முடித்து கொடுத்தது. அந்த ராமநாமத்தை சொல்லித்தான் மிகப்பெரிய ராமாயண காப்பியத்தையே வால்மீகி மகரிஷி பாடினார். இறைவனுடைய திருநாமங்களை சொல்லித்தான் பல சாதனைகளை பல பெரியவர்கள் மகான்கள் செய்திருக்கிறார்கள். ஆஞ்சநேயனை வணங்கும்போது அசாத்திய சாதக சுவாமின் என்று வணங்குகிறோம் இல்லையா? அசாத்தியமானதை சாத்தியமாக்கி கொடுக்கக்கூடியவரே என்று வணங்குகிறோமே. அசாத்தியத்தை சாத்தியமாக்கி கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருநாமம். அந்த திருநாமத்தை ஓதுவது என்பதுதான் ஆன்மீக பாவத்திலேயே மிகவும் உச்சமானது. நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்கிறது. வாருங்கள்.